யங்ஸ்டர்ஸோட நிலைமையை பாருங்கள். அந்த தாக்குதலை தொடுக்குறாங்க இல்லையா, அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிக்கணும், முன்னேறணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதில் அவங்க போதையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வட இந்தியன், நம்ம இது தென்னிந்தியன், நம்ம தமிழன், நம்ம இது நம்ம வாழ்க்கையை கெடுக்க வர, நம்ம வேலை வாய்ப்பை இழக்க வர, அப்படி ஒரு மோட்டிவ் வரும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அந்த மோட்டிவோட தான் இவங்க கொண்டாங்கன்றீங்களா 4 பேரும்? நான் அப்படியும் இருக்கலாம். அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்றா, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, நான் அப்போ இதை ஏற்றுக்கிறேன்றேன். ஸோ அங்கே உள்ளதுலேயே வீக்கான ஆள் யார்? இந்த வட இந்தியர். அவருக்கு வேற சப்போர்ட் கிடையாது. அவர் கூப்பிட்டா ஹெல்ப்புக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவர் மூலையில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் இவங்க தகராறு பண்ணுறாங்க. அந்த நபர் ஒரு வீக்கான டார்கெட். அதனால தான் பீகார் எலெக்ஷனில் இதே சட்டமன்ற தேர்தலில் மோடி அவர்களை தமிழகத்தில் திமுகவால் பீகாரில் தாக்கப்படுவார்னு சொல்லி இந்த டீனேஜ் பசங்க சிறார்களுக்கு ட்ரக்ஸ்னா ஒன்றும் தெரியாது சார். அது எப்படி இந்த சினிமா மூலம் தானே கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த ஜாதி வெறி அவங்கள தானே கொண்டு சேர்க்காங்க. இப்போ ஆளுகின்ற அரசு அந்த மதவெறி தானே தூண்டுறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் கேப்ரி அவரை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை சென்ட்ரலில் இருந்து திருத்தணிக்கு போயிட்டு இருந்த ட்ரெயினில் ஒரு ஒரிசா வாலிபரை 4 தமிழக சிறார்கள் அவ்வளோ போட்டு அடித்து வெட்டியிருக்காங்க சார், அருவாள் பட்டாக்கத்தியில். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது இனவாதமாக? இது எது சார்? இது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி அந்த யங்ஸ்டருக்கு இல்லை. 4 பேர் சேர்ந்து ஈவு இறக்கமே இல்லாமல் அடித்து அவரை ரத்தக்கரையோடு படுக்க வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்குதுன்றதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா ஒன்று, அந்த யங்ஸ்டர்ஸோட நிலைமையை பாருங்கள். அந்த தாக்குதலை தொடுக்குறாங்க இல்லையா, அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிக்கணும், முன்னேறணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எப்போவுமே ஒரு அமைதியான மாநிலம் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரு பேர் தமிழ்நாட்டுக்கு உண்டு. பெரிய வயலண்ட்டான சம்பவங்கள்லாம் இந்த மாதிரிலாம் நடக்காது. பட் இப்போ பார்த்தோம்னா, இதுவும் பார்த்தோம்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். ஆனால் இதுக்கு இனவாதம் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இனவாதம்னா, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்லாம் நடக்கும். ஆமாம் சார். இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளைக்காரங்க அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது அவங்க ஒரு வெள்ளைக்காரர் இருந்த மாதிரி கரெக்டாக குறி வச்சு இந்த மாதிரி கருப்பர்களை இல்லாட்டி ஏஷியன்ஸ்லாம் டார்கெட் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை பார்த்தீங்கன்னா இனவெறியை வெளிப்படுத்தியிருப்பார், வேற இடங்களில் இனவெறியை வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை இனவெறின்னு சொல்லலாம். அந்த நபருக்கு இனவெறி இருந்தது, அதோட ஒரு வெளிப்பாடாக இந்த விஷயத்த பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நடந்த விஷயம் பார்த்தா இனவெறியோட ஒரு வெளிப்பாடாக தெரியல எனக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இந்த பசங்க பெரிய அரசியல் சார்ந்த ஒரு பார்வையோடு அதை பண்ண மாதிரி எனக்கு தெரில. அவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதில் அவங்க போதையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வடக்கு மண்டல அசராக்கார் அப்படி இல்லை, எதுவுமே இல்லைன்றாரு சார். போதையே இல்லை அவங்க. அப்படின்னா எப்படி சார் இது தெரில. இப்போ சில ஒரு நாளிதழில் பார்க்கும்போது அவங்க போதைப் பொருட்களை கன்சியூம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி மதுபானங்கள் அருந்திருக்கலாம், எதுன்னு நமக்கு தெரில. பட் என்னென்னா அவங்க தெளிவாக இல்லை. அந்த 4 நபர்கள் நார்மலான மனிதர் அந்த மாதிரி பண்ணுவாரான்னு எனக்கு தெரில. ஸோ ஒன்று, ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் என்னென்னா, இனவெறி அப்படின்ற இடத்துலேருந்து அவங்க அந்த சம்பவத்தில் அவங்க ஈடுபடலை. அவங்கள பொறுத்தளவில் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த நபர் அதுக்கு ஒத்துழைக்கலை. உடனே இந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு விஷன் இல்லை அவங்களுக்கு. தவறான பாதைகளில் போய்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் அப்படின்ற தெளிவு இல்லை. இப்போ ஒருத்தனுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்யூச்சரில் எங்கே போகணுன்ற தெளிவு இருந்தாச்சுன்னா இந்த மாதிரியான வேலைகள் பார்க்க மாட்டாங்க. போதைப் பொருட்கள் அடிமையாக மாட்டாங்க, வயலன்ஸில் ஈடுபட மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ்டாக அவங்க இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான தவறான பாதையில் போகிறவங்களுக்கு
ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுன்ற விருப்பம் இருக்கும்ல, நம்ம பலமாக இருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வேணும்னு நினைப்பாங்க. ஒரு ஹீரோயிசம் தேவைப்படும். நல்லா படிக்கிறவன் படித்த ஹீரோயிசம் காட்டுவான். ஸோ இவங்களுக்கு அது இருக்காது. ஸோ லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியாது, தொலைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயிசம் காட்டணும்னு வரும்போது இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இனவெறி இல்லைன்றீங்க. இனவெறிக்கான ஆதாரம் இல்லைல்ல. இனவெறிக்கு ஆதாரம் இல்லை. அப்போ எப்படி இனவெறின்னு சொல்ல முடியும்? இருக்கிறவங்க தூண்டி விடுறாங்கல்ல. எப்படி தூண்டி? இப்போ சீமான் எடுத்துங்க, தமிழகத்தை தமிழன்தான் ஆட வேண்டும், வட இந்தியன் வந்து இங்கே இது வந்து இவனுக்கு ஓட்டு அளிக்கக்கூடாது, எது மணிக்கு அவன் மேலே அவன் போட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாருல்ல சார். தேசியவாதம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காருல்ல. சரி, இப்போ எல்லாருக்கும் நீங்கள் ஓட்டுரிமை வழங்குனீங்கன்னா அப்போ தமிழ்நாடாகவே இருக்காது இல்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 6 லட்சம் பீகாரிஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஸ்டேட்டு. அதே மாதிரி வேறு நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் நீங்கள் ஓட்டர்ஸாக இங்கே மாற்றியாச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடாக இது இருக்காது இல்லையா. ரெண்டாவது, அவங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் பற்றின புரிதலும் இருக்காது. அவங்க ஊர் அரசியல் வேறையாக இருக்கும், தமிழ்நாட்டோட அரசியல் வேறையாக இருக்கும். ஸோ அவங்களால கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸையும் இங்கே செய்ய முடியாது. ஸோ அதனால் அதில் ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ அதுவும் இது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சார்? அது சின்ன வயசில் பார்க்குறப்ப அது இது நம்மளுக்கு வட இந்தியன், நம்ம இது தென்னிந்தியன், தமிழன், நம்ம இது நம்ம வாழ்க்கையை கெடுக்க வர, நம்ம வேலை வாய்ப்பை இழக்க வர, அப்படி ஒரு மோட்டிவ் வரும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த மோட்டிவோட தான் இவங்க கொண்டாங்கன்றீங்களா 4 பேரும்? நான் அப்படியும் இருக்கலாம். அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்றேன். நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, நான் அப்போ இதை ஏற்றுக்கிறேன்றேன். அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க, நீங்கள் சொன்னது போல் அவங்கள வாக்காளர்களாக சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த விஷயங்களெல்லாம் முன்வைக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாம் செய்கிறதால தான் இந்த 4 பேரும் அந்த வட இந்தியர் அட்டாக் பண்ணாங்கன்றதுக்கு ப்ரூஃப் நீங்கள் காட்டினீங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம். இல்லை, பேச பேச அவங்களுக்கு அது பார்க்குறாங்கல்ல, ரீல்ஸ் பார்க்குறாங்கல்ல, எல்லாமே மோட்டிவேட் ஆகுது இல்லை. அதனால் ஒரு இது ஆயிடும். இல்லைப்படா ட்ரக்ஸு இதில் இப்போ இருக்கிற டீனேஜ் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிட்டுன்றாங்களா, அதனால் அவங்க புத்தி பேதளித்து போகுதுன்றது. நான் எப்படி பார்க்குறேன்னா சார், அவங்க வந்து என்னென்னா ஒரு விதமான ஒரு ஹீரோயிசமாக காட்டுறதுக்கான இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த வட இந்தியர் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க டார்கெட் பண்ணாமல் வட இந்தியர் டார்கெட் பண்ணுறாங்க. என்னோட பார்வை என்னென்னா, அவர் வீக்காக இருக்கிறாங்க. இப்போ ஒரு தமிழனை டார்கெட் பண்ணும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து இவங்களை விரட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழர்களுக்குள்ளே பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே உள்ளதுலேயே வீக்கான ஆள் யார்? இந்த வட இந்தியர். அவருக்கு வேறு சப்போர்ட் கிடையாது. அவர் கூப்பிட்டா ஹெல்ப்புக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவர் மூலையில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் இவங்க தகராறு பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட இவங்க 4 பேரும் போனதுக்கான காரணம் என்னென்னா, அந்த நபர் ஒரு வீக்கான டார்கெட். இவங்க இனவெறியோட போய் டார்கெட் பண்ண மாதிரி தெரில. இப்போ அந்த பசங்க பேசும்போது இனவெறியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி அவங்க இனவெறியை வெளிப்படுத்தியிருக்காங்க, வட இந்தியர்களுக்கு எதிராக அந்த 4 பசங்களும் பேசியிருக்காங்க, அந்த மாதிரியான ப்ரூஃப் இருக்குன்னா நான் ஏற்றுக்கிறேன். அதில் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இனவெறி இருக்குன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணதுல எந்த சிக்கலுமே கிடையாது. ஆனால் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் தாக்கியிருக்காங்கன்ற போது உடனே நீங்கள் அதுக்குள்ளே இனவெறின்ற ஆங்கிளை கொண்டு வந்துட முடியாது சார். தமிழக அரசு அப்படி தானே செய்யுது சார். மதத்துக்குள்ள இடைவெளி ஏற்படுத்துது இல்லை சார். திருப்பரங்குன்றம் என்ன சார் ஆச்சு? கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றத்துக்கு போகிறாங்க, அங்கே இதுதான். அங்கே சித்தந்தர் தர்கா இருக்குது. அது ஒரு பெரிய இனவெறி மாதிரி கொண்டு போகிறாங்களா அவங்க ஓட்டுக்கோசரம்? அப்படி பண்ணா தப்பு. இங்கேயும் அதே மாதிரி தான் மத இது கொண்டு போகிறாங்கல்ல. இது ஏன் நான் ரொம்ப சீரியஸாக நான் இதை பேசுகிறேன்னா சார், இப்போ தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. இந்தியா ஃபுல்லாக தமிழர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ்நாடுன்றது படித்த ஒரு மாநிலம், நல்லா படித்தவங்க இருக்கக்கூடிய மாநிலம், நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம டீசெண்டான மக்கள், தேவையில்லாத வன்முறை சம்பவங்களில் ஈடுபட மாட்டாங்க, ரொம்ப அமைதியான மக்கள்ன்ற ஒரு இமேஜ் இருக்குது. தமிழர்கள் இந்தியா ஃபுல்லாக நிறையா மாநிலங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணும்போது நார்த்லேயும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்கனாலே பிடிக்காது போலையே, நார்த் இந்தியன்ஸுக்கு எதிரான ஒரு பார்வை தமிழ்நாட்டில் இருக்கு போல அப்படின்ற ஒரு பார்வை ஹிந்திக்காரங்களுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், தமிழர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இது நல்லது கிடையாது. இந்தியாவுக்கே இது நல்லது கிடையாது, தமிழர்களுக்கும் இது நல்லது கிடையாது. ஸோ அதனால நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது அதுக்கான அடிப்படை ஆதாரம் இருக்கான்றதை தெரிஞ்சு பேசணும். ஏன்னா இப்போ முக்கியமான சினிமா பிரபலங்களுக்குள்ள அதை பேசுகிறாங்க, இனவெறி தாக்குதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஒரே வேண்டுகோள் என்னன்னா, நிஜமாவே இனவெறி தாக்குதல்னா அதுக்கான ஆதாரம் இருக்கா? அந்த 4 நபர்களும் இதுக்கு முன்னாடி இனவெறியை வெளிப்படுத்தியிருக்காங்களா? ஏன்னா நேத்து பிறந்தவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கலாம்ல, அதை பயன்படுத்தி இருக்கலாம்ல.
இப்போ எடுத்த உடனேயுமே ஒருத்தன் கொல்ல மாட்டான். இப்போ ஒருத்தனுக்கு ஹிந்திக்காரங்களே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கவங்களோட பேசுவான். இல்லைனா வேற ஏதாவது சோஷியல் மீடியா போஸ்ட்டாக போட்டிருப்பான். அந்த பசங்க ரீல்ஸ்லாம் போடுறாங்களா, அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பசங்க பொலிட்டிக்கலான பசங்க மாதிரி எனக்கு தெரில. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட செயல்பட்ட நபர்கள் மாதிரி எனக்கு கண்டிப்பாக தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ப்ரூஃப் வைங்க, நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டாம். ஏன் நம்ம அசியூம் பண்ணணும்? ஏன்னா இப்படி அசியூம் பண்ணுறதால ஒரு தவறான இமேஜ் நம்ம ஸ்டேட்டுக்கும் கிடைக்குது, மற்ற மக்களுக்கும் தவறான இமேஜை ஏற்படுத்துது. ஏன் நம்ம அசியூம் பண்ணணும்னு கேட்குறேன் சார். அப்படி தான் ஃபஸ்ட்டு பீகாரில் இங்கே பீகாரில் தாக்கப்படுவதாக அங்கே இருக்க பாஜக சேர்ந்த கட்சிக்காரர் ஒரு ரீல்ஸ் போட்டு பெரிய பூமர் உருவாக்க, கடைசியில் அது இல்லைன்ட்டு போச்சு. அதனால தான் பீகார் எலெக்ஷனில் இதே சட்டமன்ற தேர்தலில் மோடி அவர்களை தமிழகத்தில் திமுகவால் பீகாரில் தாக்கப்படுவார்னு சொல்லியிருக்காரு சார். எக்ஸாக்ட்லி, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பீகாரில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒடிசாலையும் அந்த விஷயம் நடந்தது. தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை எலெக்ஷன் டைமில் பதிவு பண்ணுறாங்க பாஜக தரப்புல இருந்து. ஸோ இதெல்லாம் அவங்க செய்ய முயற்சி பண்ணும்போது அதுக்கு நம்ம தீனி போடக்கூடாது. இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாருங்க நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க பாருங்கம்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இது இனவெறி தாக்குதல் தான்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கும்போது நம்மளே அதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. இப்போ என்னன்னா, திராவிடம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. தமிழ் தேசியம்ன்றது ஒரு அரசியல் தான். ஸோ அந்த அரசியல் உங்களுக்கு பிடிக்கலன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் அதை எதிர்கொள்ளணும். தமிழ் தேசியம் அரசியல் இந்த சிக்கல் இருக்குங்க, எங்களுக்கு பிடிக்கலங்க, நம்ம ஒரு டிபேட் பண்ணலாம். ஆனால் அந்த அரசியலை கவுண்டர் பண்ணுறதுக்காக எங்கேயோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை இனவெறியோட கனெக்ட் பண்ணக்கூடாது. அது கரெக்டான விஷயமா இல்லைல்ல. அது இப்போ அதான் நடந்திருக்கு. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சில பேர் அதை தூண்டி விடுறாங்க சார், இனவிதையை தூண்டி விடுறாங்க. இது தமிழருக்கானது இதுன்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல சார், அது எப்படி சார் பார்க்குறீங்க? ரஞ்சித்தும் சரி, உங்கள்கிட்ட மாரி செல்வராஜ் சார் இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க சார், ஒரு இனவாதத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல. இப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் கூட தான் பேசினார்ல. ஸோ இப்போ தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான், அமெரிக்காக்காரங்களுக்கு தான். அதை தாண்டி மற்றவங்க வரக்கூடாதுன்னு கிடையாது இல்லையா, மற்றவங்களும் வரலாம். ஏன்னா தமிழ்நாடு தமிழர்கள் மட்டுமே இங்கே வேலை செஞ்சு ஒரு மாநிலத்தை ரன் பண்ண முடியாது, எல்லாரோட தேவையும் இருக்குது. மற்றவங்களும் வரலாம், தமிழர்களும் மற்ற இடத்துக்கு போகலாம் சார். இப்போ பார்த்தா வேர்ல்டுலேயே இந்தியர்கள் தான் அதிகமாக வெளியேற்றப்படுறாங்க. அமெரிக்காவும் சரி, இங்கிலாண்டும் சரி, சவுதியும் சரி, அங்கே தான் அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. அப்போனா ஏன் இந்தியர்கள் பார்த்து அதிகமாக வெளியேற்றுறாங்க? அவங்க ஒரு இனவாதம், அங்கே நம்ம வேலையில் ஆக்குபைட் பண்ணிடுறாங்கன்றது அந்த இது தானே சார் பண்ணுறாங்க சார். இப்போ சிம்பிளான விஷயம் சார், அமெரிக்காவில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றது அமெரிக்காக்காரங்க முடிவு பண்ணணும். என்னை பொறுத்தளவில் அவங்க இந்தியர்களை குறிப்பாக டார்கெட் பண்ணி வெளியேற்றுறாங்கன்னா அது தப்பு. ஆனால் என்ன வெளியேற்றாதான்னு நம்ம அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவங்களோட நாடு, அவங்களுக்கு பிடிச்சா நம்மளை உள்ள அலோவ் பண்ணலாம், பிடிக்கலன்னா வெளியேற்றலாம். ஏன்னா அவங்க நாடு, அவங்க நாட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றது அவங்க தான் தீர்மானிக்கணும். ஆனால் நம்ம நாடை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கலாம். நம்ம நாட்டை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னா அங்கே போக வேண்டிய தேவை இருக்காது, நம்ம நாட்டை டிபெண்டாக இருப்போம். ஸோ அமெரிக்காக்காரங்க பண்ணுறது தப்பாக இருந்தாலும், ஏன்னா இன ரீதியாக ஒருத்தனை அடையாளம் கண்டு அவனை மட்டும் வெளியேற்றுவது தப்பு. அப்படி கண்டிப்பாக நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வெளியேற்றுறாங்கல்ல, லட்டின் அமெரிக்காவில் இமிகிரன்ஸையும் வெளியேற்றுறாங்க, இந்தியன்ஸையும் அனுப்புகிறாங்க, நிறைய பேர் அனுப்புகிறாங்க, ஏஷியாவில் கூடிய மற்ற நாடுகள்லேருந்து வெளியேற்றுறாங்க. ஸோ குறிப்பாக இந்த மாதிரி சில அடையாளம் சார்ந்து அவங்க ஒரு இனம் சார்ந்த ஒரு பார்வையோடு அதை செய்யும்போது தப்பு தான். பட் அதுக்குன்னு நம்ம போய் அவங்ககிட்ட உரிமையாக கேட்க முடியாதுல்ல, அவங்க நாடு அது, அவங்களோட முடிவு இல்லை. ஸோ நான் இது இனவாதம் அல்லன்றீங்க. அப்போனா இவ்வளோ தூரம் அந்த சிறார்கள் டீனேஜ் போகிற காரணம் ட்ரக்ஸ் தானே மெயினாக இருக்குமா, கஞ்சா இதே மாதிரி இதெல்லாம்? அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தா கீழ்மட்டத்தில் இருக்கின்ற இந்த டீனேஜ் யங்ஸ்டர் ரொம்ப வழி தவறி போகிறாங்களா? ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் தமிழகத்தில் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு சிம்பிளான டேட்டா வச்சே பார்ப்போமே. நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஓவரால் ஸ்பெண்டிங் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் ஒரு 10% மேலே பார்த்தோம்னா டாஸ்மாக்லேருந்து வருது. ஸோ அப்போ நிறைய மதுபானங்களை நம்ம மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்க. நிறைய மதுபானங்களை கன்சியூம் பண்ணாலே ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். கரெக்டான குடும்பம் இருக்காது. குடும்பம் அப்படின்ற அந்த அமைப்பு உடைய ஆரம்பிச்சு சிதைய ஆரம்பிக்குது. ரைட்.
ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு 2 பசங்க இருப்பாங்க, பசங்களும் நீங்கள் குடிக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் குடிக்கிறத பார்க்கும்போது என்ன ஆகும், உங்கள் மேலே மரியாதை இருக்காது. செகண்ட் என்ன ஆகும், அவங்களும் குடிக்க கற்றுப்பாங்க. அப்புறம் அதோட நிப்பாட்ட மாட்டாங்க. சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு யோசிப்பாங்க. ஸோ அப்போ இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேமிலி அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஒரு சின்ன பையனை நீங்கள் டிசிப்ளின்டாக வளர்க்க முடியாது. சின்ன பையனாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், டிசிப்ளின்டாக வளர்க்க முடியாது. டிசிப்ளின்டாக வளர்க்கலன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அந்த பசங்களுக்கு டிசிப்ளின் இல்லை இல்லையா, அவங்க கண்ட்ரோல்லே இல்லை, ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் இருக்காங்க. அப்போனா தமிழகத்தில் எளிதாக இந்த போதை வஸ்துகள் ஈஸியாக கிடைக்குது. போதை பொருட்கள் இங்கே நிறையா சர்க்குலேட் ஆகுதுன்றதா பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. நான் அங்கே கூட போகல. நான் என்ன சொல்கிறேன், மதுபானங்கள்னு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்குல்ல. மதுபானங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு சார். அப்போனா தமிழக கமிஷனர் இருந்த சைலேஜ் பாம்பு ஏன் சார் 3 வாட்டி கஞ்சா கண்டுபிடிக்கிறதுக்கு கஞ்சா 1, கஞ்சா 2, கஞ்சா 3 நடத்தினார் தமிழ்நாடு முழுவதும்? ஏன் சார் சொல்லுங்களேன். கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே நிறைய இது கிடச்சிது. இப்போ எளிதாக ஸ்கூல் பசங்கிட்ட கூட கிடைக்குது சார் சாக்லேட் இதெல்லாம் வந்து இதனால். ஆனால் அதே சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சொல்கிறாரு இங்கே கஞ்சாவே இல்லை 100%. அது எந்த உத்தரவாதம் சார்? இப்போ தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கே பார்த்தோன்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் போய் சேர்றத பார்க்க முடியுது. நான் சில கட்டுரைகள்லாம் கூட படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி அதெல்லாம் போய் சேர்ற விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். மதுபானங்களில் சின்ன பசங்க கேர்ள்ஸ்லாம் குடிக்கிறாங்க. இப்போ கேர்ள்ஸ் குடிச்சு ரீல்ஸ் போட்டு, ஆமாம், ஸ்கூல் பாய்ஸும் குடிக்கிறாங்க, கேர்ள்ஸும் குடிக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக அவங்க ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணமே என்னென்னா ஸ்ட்ராங்கான ஃபேமிலின்ற அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சர் இருந்தால் குழந்தைகள் இப்படி வழி தவறி போக மாட்டாங்க. ஸோ குடிகாரர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சர் வீக் ஆகிடும். அப்பா மேலே மரியாதை இருக்காது, ஒய்ஃபும் அப்பாவும் மதிக்க மாட்டாங்க, குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் குடிக்கு அடிமை ஆகிட்டார்னா அவரோட ஃபோக்கஸுமே பையனை டிசிப்ளின்டாக வளர்க்கணும், பையனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றது அவங்களோட ஃபோக்கஸாக இருக்காது. எப்படி நம்ம பணத்தை திரட்டலாம், எப்படி குடிக்கலாம், எப்படி போதைப் பொருளை அக்சஸ் பண்ணலான்றதும் அவங்களோட ஏமாவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த குடும்பம் வீணாக போகும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்க்கும்போதே தமிழ்நாட்டில் மதுபானங்களோட புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அஃபிஷியல் டேட்டா வைஸ் பார்த்தா சாதாரண விஷயமே, அது சாதாரண விஷயம் நான் பார்க்கல. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சாதாரண விஷயமா ஃபஸ்ட்டு பார்த்து குடிக்கிறது அவர் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கு அது குடி ஒரு மது ஒன்று ஒரு சாதாரண அது பார்க்கும்போது மது சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் போக போக உங்களோட ஃபேமிலி அப்படின்ற ஸ்ட்ரக்சரை அது டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்கள் ஃபேமிலி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளும் பார்த்தோம்னா பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. அங்கே தான் சிக்கல் வருது. ஸோ ஒரு 10 பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 4 வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கலாம், ஆனால் ஒரு 5 வீட்டில் பிரச்சனை வரும். அதுவும் குறிப்பாக ஏழ்மை நிலையில் கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குடிக்கும்போது சம்பாதிக்கிறது 1000 ரூபா சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு. அந்த 1000 ரூபாயில் ஒரு 200 ரூபாவை மதுபான கடையில் போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் உங்களுக்கு உடல்நல கோளாறும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கும் உங்களோட இருக்கக்கூடிய கம்மியான காசு அங்கேயும் செலவழிப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக உங்கள் ஃபேமிலி டிஸ்ட்ராய் ஆயிரும், உங்கள் ஃபேமிலியும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான செட்டப்பில் இருந்து வளரக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே அடி தடி தகராறு சத்தம் இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா குடிச்சா சண்டை நடக்க தானே செய்யும். அப்போனா சினிமாவும் ஒரு காரணம். முக்கியமான ஹீரோ வந்து ஒரு பெரிய ரவுடி மாதிரி, அவன் ஒரு ஹீரோஸ் மாதிரி, அவன் குடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு கட்டமைக்கிற இது சினிமாவும் ஒரு மாற்று இதுதானே. இந்த சிறார்கள் டீனேஜ் பசங்க கெடுக்கிறதுக்கு காரணமாக தானே. உண்மை சினிமாவில் நெகட்டிவான நிறைய விஷயத்தை குளோரிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி ஹீரோஸ்ன்றாங்க. தவறான காரியங்கள் பண்ணக்கூடியவனை கெட்டவனை ஆன்டி ஹீரோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் அவனை பார்த்து கொண்டாடுற மாதிரி அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவறு தான். இப்போ இந்த டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த சினிமாக்காரங்க இப்போ நிறைய பேர் இதை இன வெறி தாக்குதல் சொல்கிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு 90 வரைக்கும் அந்த இது இருந்தது சார். அந்த இனவெறி இருந்து ஜாதி வெறி இருந்தது. தேவர் மகன் சரி, சண்டியார்னு சரி. ஆனால் அப்புறம் இப்போ ரஞ்சித் வந்து இது தூக்கி விட்டுருக்கா சார். அதை பின்பற்றி மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள் பார்த்தா அதை நம்ப மாதிரி இருக்கா சார். சார் இப்போ நான் என்ன சொல்ல, கர்ணனும் சரி, பரிமேறு பெருமாளும் சரி, மாமன்னன் சரி, வாழை சரி, அப்படி தானே சார் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறதுலாம் கரெக்ட் சார். ஆனால் நீங்கள் சொன்ன இதே பிரச்சனைகளும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குல்ல. மதுபானங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல, மதுபானங்கள் சினிமா துறையால் தானே ப்ரொமோட் பண்ணப்படுது. நீங்கள் மதுபானங்களுக்கு டிவியில் ஆட் போட முடியாது. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயும் மதுபானங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்களே. ஆனால் இது மதுபானங்களை விட இந்த ஜாதிய வெறி
இனவெறி மதவெறி தூண்டுறது மிகப்பெரிய அபாயம் இல்லையா சார்? கண்டிப்பா துண்ணா தப்பு தான். சொல்லுங்க சார். துண்ணா தப்பு தான். அது பெரிய இது இல்லை. இப்போ சவுத்தில் எடுத்துக்கிட்டால் இது சாதாரண விஷயமா போச்சு சார். ஆணவ படுகொலை, அந்த பசங்களுக்குள்ளேயே அந்த கயிறு கட்டி அந்த இதில் சாதாரண இது. நல்லா படிக்கிறான் அவனை ஒருத்தர் வெட்டுறாங்க. அப்படின்னா இது யார் காரணம்? அரசியல்வாதிகளா, சினிமாக்காரர்களா, சினிமா எடுக்கின்ற டைரக்டர்களா, ப்ரொடியூசர் யார் சார் இந்த சமுதாயத்தை கெடுக்கிறது? சார் இதில் நீங்க அமைதியான மாநிலம் பண்றீங்க. இதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது சார். நான் அமைதியான மாநிலன்றது எல்லா மாநிலத்துலேயும் பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்கணும். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட வளர்ந்த ஒரு மாநிலம். இது ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம், படித்தவங்க இருக்கக்கூடிய மாநிலம், ஓரளவுக்கு ஒரு கல்ச்சராக வாழக்கூடிய ஒரு மாநிலம். நான் என்னோட நண்பர்கள்லாம் நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் சில நேரங்களில் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குன்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு குவைட்டான ஒரு மாநிலம் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மற்ற ஸ்டேட்ஸை விட பெட்டராக இருக்கிறதால இங்கே பிரச்சனைகளே இல்லைன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் புதுசாகவும் வந்துட்டு இருக்கு. இப்போ பிரச்சனைகள் இன்க்ரீஸும் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சாதிய ரீதியான கொடுமைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நிறையா வன்முறை சம்பவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டேட்டாலாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, சாதிய ரீதியான இந்த வன்முறைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதுக்கான டேட்டாவும் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாலாம் வெளிவருது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சிக்கல் தான். அதுக்கான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் ஒரு காரணம், மக்கள் நாம ஒரு காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் சொசைட்டி தானே, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கே இல்லை. இந்த டீனேஜ் பசங்க சிறார்களுக்கு ட்ரக்ஸ்னா ஒன்றும் தெரியாது சார். அது எப்படி இந்த சினிமா மூலம் தானே கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த ஜாதிய வெறி அவங்கள தானே கொண்டு சேர்க்காங்க. இப்போ ஆளுகின்ற அரசு அந்த மதவெறி தானே தூண்டுறாங்க அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக. இது எப்படி சார் போகும் இந்த தமிழகம்? இது சினிமா கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு நான் பார்க்கல சார். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலின்றது பார்த்தோம்னா முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி வழியாக தான் மதம் குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஃபேமிலி வழியாக தான் ஜாதி மற்ற அடையாளங்கள், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சில வேல்யூஸ் கல்ச்சர்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் வழியாக தான் குழந்தைங்களுக்கு போய் சேரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தவறான விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஃபேமிலி தான் என்ன சொல்லுது. எப்பயுமே ஒரு உதாரணம் சொல்லணும். 10வது வரைக்கும் தான் அம்மாவுடைய கண்ட்ரோல். அப்புறமா அவன் வெளியே வந்து நண்பர்கள் பொறுத்து, உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்லு, அப்படி தானே சார் போகுது. அது எப்படி சார் ஃபேமிலி மெயின் காரணம் ஆகிடும்? ஸோ இந்த குடியும் சரி, இப்போ இருக்க ட்ரக்ஸுக்கு காரணம் சார். அப்பொழுது ஆளுகின்ற அரசு சரியாக அது நடவடிக்கை எடுக்கலதுன்னு சார். அதான் என் பாயிண்ட், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, குடிப்பழக்கம்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது, போதைப் பொருட்கள்லாம் சொசைட்டியில் புழக்கம் அதிகமாகும்போது ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சர் உடஞ்சிரும். ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சர் உடஞ்சாச்சுன்னா அந்த ஃபேமிலி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைங்களோட குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அவங்களும் பார்த்தோன்னா நல்ல ஒரு சிட்டிசன்ஸாக இருக்க மாட்டாங்க, வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுறது நடக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆல்கஹால் விற்கிறத கம்மி பண்ணணும். அரசே ஆல்கஹால் விற்கிறாங்க. ஆல்கஹாலால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நமக்கு தெரியும். சொசைட்டியில் எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்கன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ மோசமான மதுபானங்களை அரசே விற்கக்கூடாது. சரி, மதுபானங்கள், இந்த போதை வஸ்துகள் எப்படி சார் வருது? அதுவும் தப்பு தான். மெத்தபேட்டைமை இப்படிலாம் எப்படி இப்போ மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்குறாங்க சார். மாத்திரைங்க, சில சிரஞ்சு ஊசிலாம் வாங்குறாங்களா சார்? அது எப்படி சார்? அது எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு போயிடுச்சு? அது எனக்கு தெரியல சார், நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எனக்கு டேட்டா இல்லை அது சாதாரண உங்களுக்கு போதை மாத்திரை வித்தார்கள், இதெல்லாம் நடக்கக்கூடாது. கொரியரில் வருது, ஆன்லைனில் புக் பண்ணி வருது சார். கண்டிப்பாக கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இது கவர்மெண்டோட ஃபெயிலியர் தான். அதெல்லாம் கவர்மெண்ட் டோட்டலி ஃபெயிலியர். இது கண்டிப்பாக கவர்மெண்ட் சார். உங்களுக்கு தெரியும், ஏசிடி, பிசிடி, சிசிடி, டிசிடி. இப்போ சென்னை இருந்தது, அப்புறமா மதுரை இருந்தது, அப்புறமா காஞ்சிபுரம் இருந்தது, ஒரு சிற்றூர், இப்போ கிராமம் வரைக்கும் போயிடுச்சு சார் இந்த போதை. அப்போனா தமிழகம் டோட்டலி மாறப்போதா? இப்படி தான் போகுதா? அடிதடி கொலை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போவுமே ஒரு சமூகம் எடுத்துக்கிட்டோம்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டும் வரும். இப்போ நீங்கள் யூஎஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1930s யூஎஸில் பார்த்தோன்னா அங்கே ப்ரொஹிபிஷன் இருந்தது. அங்கேயும் இதே மாதிரி தான், ட்ரக்ஸ் பயங்கரமாக இருந்தது, மாஃபியா பயங்கரமாக இருந்தது. மாஃபியா பயங்கர அங்கே ப்ரொஹிபிஷன் இருந்ததுனால இல்லீகலாக தான் விற்பாங்க. இல்லீகலாக விற்கிறது யார் விற்பா? மாஃபியா விற்பாங்க. ஸோ மாஃபியா இல்லீகலாக விற்கும்போது பயங்கரமாக மாஃபியா ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. அப்போனா இங்கேயும் மாஃபியா இருக்கிறாங்கல்ல. டிஎம்கேல ஒரு
சேர்ந்தவர் ஏறக்குறைய 2000 கோடி ட்ரக்ஸ் இருந்ததுன்னு பிடிச்சாங்கல்ல சார். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பாங்க, அது எப்படி இல்லாமல் இருப்பாங்க. டிஎம்கே ஆளுங்கிற அரசு இதுன்னு பண்ணிட்டு இப்போ இருக்கு. சிம்பிள், இப்போ வந்து கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, மதுபானங்கள் பிளாக்ல விற்கிறாங்க, இல்லைன்னா போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக மாஃபியாவும் இருக்கும். ஏன்னா நார்மல் ஆட்கள் விற்க மாட்டாங்கல்ல, ஐடி கம்பெனிக்காரங்களாக தான் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக கஞ்சாலாம் இந்த கள்ளச்சாராயம்லாம் விற்கிறாங்கனாலே பின்னாடி பேக்ரவுண்டில் மாஃபியாவும் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் எப்படி அழிஞ்சது, இந்த போதையினால் அழிஞ்சது. இப்போ தமிழகத்தில் அதே மாதிரி அதிகமாக வந்துருச்சுன்னு ஒரு சொல்கிறாங்களே, அது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? தமிழ்நாட்டில் பஞ்சாப் அளவுக்கு இல்லை சார். பஞ்சாபில் இன்னும் சிச்சுவேஷன் ரொம்ப மோசம். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்றதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. நம்ம வேகமாக போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு கல்ச்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த நைட் கிளப் கல்ச்சர், அப்புறம் அந்த பார்ட்டி கல்ச்சர்லாம் வரும்போது நேச்சுரலாக ட்ரக்ஸும் பார்த்தோன்னா அதோட சேர்ந்து வருது. சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மது அதுக்கு விலை அதிகம், ஆனால் இந்த கஞ்சா ஈஸியாக கிடைக்கல. 10 ரூபாய் 20 ரூபாய் கஞ்சா சாக்லேட் அப்படின்னா இந்த அடிமட்டத்தில் இருந்த ஏழ்மையான அவங்களுடைய வாழ்க்கையை, அந்த குடும்பமே, அந்த பிள்ளைகளுடைய இதுவே மாறி போகுது. அப்போனா ஆளுகின்ற அரசாங்கம் சரியில்லை சார். கண்டிப்பாக சார். இப்போ சொசைட்டியில் ட்ரக்ஸோட பழக்கம் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் அரசு வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும். அதே மாதிரி லிக்கர் அதிகமாக சொசைட்டியில் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் அரசு தான் பொறுப்பேற்கணும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன்னா அரசு விற்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்குது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மது விலக்கு கொண்டு வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் அது ஃபெயிலியர் ஆகிருக்கு சார். கரெக்ட். அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அந்த திட்டமே ஃபெயிலியர் ஆகிருக்கு. அமெரிக்காவும் சரி, சவுத் அமெரிக்கா, எந்த இதுலையுமே, பிரேசிலும் சரி, அர்ஜென்டினா சரி, எதுவுமே ஃபெயிலியர் ஆகிருக்கு. நான் வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு நான் சொல்ல, தமிழ்நாடு அரசு அதை விற்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ்ஏல அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. யூரோப்பில் கூடிய நிறைய கண்ட்ரீஸில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வராங்க, எல்லாத்துலையும் ஃபெயில் ஆயிருக்கு. அதை கொண்டும் வர முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு வழியில் அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வாழ்க்கையோடு ஒன்று போயிடுச்சு ட்ரக்ஸ். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா அரசு அதை விற்க வேண்டிய தேவையில்லை. ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஒன்று அரசு அதை விற்கும் போது லோ குவாலிட்டியாக விற்கிறாங்க. ஏன்னா அரசு மொனோபோலி, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் குடிச்சாகணும். ஸோ அதனால லோ குவாலிட்டியாக விற்கிறாங்க. ரெண்டாவது அதிக விலைக்கு அதை விற்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு 50 ரூபா பொருளை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அதிக விலைக்கு அந்த பொருளை விற்கிறாங்க. மூணாவது ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அரசு மொனோபோலியாக இருக்கிறனால நீங்கள் கொடுக்குறது என்ன தான் கொடுத்தாலும் குடிச்சிட்டு தான் போகணுன்ற கட்டாயம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, உங்கள் ஹெல்த்தை ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ரெண்டாவது ஃபினான்ஷியலாக உங்களை பேங்க்ரப்ட் பண்ணுது. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் அங்கே உள்ளே போகிறாருன்னா மினிமம் 200 ரூபா செலவழிப்பாரா? அப்போ யோசிச்சு பாருங்கள், மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறவர் மாதத்துக்கு 6,000 ரூபாய்க்கு செலவழிக்கிறார் உள்ளே போய். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த செலவோடு நிற்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் போய் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது மோசமான மதுபானங்கள். ஸோ அங்கே தான் சிக்கல் வருது. நீங்க அரசே அதை எடுத்து பண்ணும்போது கரப்ஷன் ஏகப்பட்டது இருக்கு. சரி சார், சம்பாதிக்க எப்படி இங்க சம்பாதிக்க இந்த பசங்க சிறார்கள் அவங்க எப்படி செய்து தப்பில் தானே ஈடுபட வேண்டியது. அது வாங்கறதுக்கே திருட்டு வழி அதில் தானே ஈடுபடுறாங்க. இருக்கும், கண்டிப்பாக ஏழ்மையில் இருக்க அப்படிதானே போறாங்க. இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். இனி குடியிலையும் போதையிலும் இந்த தமிழ்நாடு முழுக போதா? பஞ்சாபை பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழகம் முன்னுக்கு வரப்போதா? அப்படி போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. நம்மலாம் தமிழர்கள், நம்ம தான் அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அதை விடக்கூடாது, அதை நிப்பாட்டணும். இல்லை சொசைட்டியால் முடிஞ்சிடுமா? ஆமாம், சொசைட்டி முடியும். அது இது அரசு தானே மெயின். நம்ம தானே சார் அரசு. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம மக்கள் தானே முடிவு பண்ணுவோம். அப்போனா நீங்கள் எந்த அரசு இதை தடுக்கிறதோ அந்த அரசை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லைன்னா பஞ்சாபை விட தமிழகம் கேவலமாக போகும். இருக்க அரசை கரெக்டாக வேலை பார்க்க வைங்க, அதை செய்ய வச்சாலே போதுமே. அரசு மேலே மக்கள் அழுத்தம் போட்டாலே சரியாயிடுமே. ஸோ நம்ம இன்னைக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கோம். ஸோ நமக்கு என்ன அரசு வேணுமோ, நம்ம என்ன அரசுகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம செய்ய வைக்கணும் அரசை. சார் அதாவது மேலிருந்து கீழே வரைக்கும் இந்த போதை போயிடுச்சு இல்லை சார்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி சார், மிக்க நன்றி சார். நன்றி.